நம்ம தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம். ஜோ நம்ம ரியராஜ் நடிப்பில் நவம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். இந்த ஜோ படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஜோ படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படம் கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்கே ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக வேண்டியது. ஆனால் ஹாட் ஸ்டார் மற்றும் நம்ம ஜியோ சினிமாஸ் கம்பைன் ஆகியிருக்கிறதுனால இந்த படம் டிலே ஆகிட்டு மோஸ்ட்லி வர பொங்கல் வீக்கெண்டுக்கு இந்த ஜோ படத்தை ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ணுவாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில். அடுத்து அனிமல் நம்ம ரன்பீர் கபூர் மற்றும் ராஷ்மிகா மண்டனா சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தை சந்தீப் ரெட்டி வாங்காதான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த அனிமல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜனவரி 26 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலையும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து டைகர் 3 இந்த படத்தில் சல்மான் கான் மற்றும் கத்ரீனா கைஃப் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த டைகர் 3 படத்தை இன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசெண்டான மூவி தான். அடுத்து சலார் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் நம்ம பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு டீசெண்டான படம் தான். சலார் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. சலார் படத்தோட ரைட்ஸ் எப்படின்னா, இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழித்து தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணணும். அந்த கணக்குப்படி பார்த்தா பிப்ரவரி மிடில் தான் இந்த சலார் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் ஆகும். அடுத்து ஃபைட் கிளப் இது ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த ஃபைட் கிளப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபைட் கிளப் படத்தை மோஸ்ட்லி வர ஜனவரி 19 ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுவாங்க.